மயிலும் சேவலும் துணை ஊழிகற்கோர் ஒழித்த புகழிகற்கோர் கடல் போற்றி ஆகினிசை கல்விதப்பில் அலைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தடர்பதோ போற்றி ஓடிமணி திருவாத மூலர் திருத்தாள் போற்றி நாடர் குற்றாலம் திருப்புடன் உபயச்சரணமின் மலரை வேண்டுவதளிக்கும் பொறுப்புகள் தோறும் ஒருவர் புகழினை அகலக புகழ் கருப்புகுதனை காட்டும் கலையுணர்வர்கள் திலகோ புகழ் அருணகிரி அமலகிகள் திருவடி தானே திருவடி குருவடி திருப்புகழ் அருணகிரி அருணகிரி அமலகிகள் திருவடி தானே அருணகிரிநாதன் பெருமான் அடிகள் போற்றி போற்றி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா கதிர்காமத்துறை கந்தனுக்கு அரஹரோஹரா. அனைத்து அடியார் பெருமக்களின் பொற்றாள்களையும் பணிகிறேன். சிற்றம்பலம். இன்றைய ரொம்ப அருமையான நாள். அடியருக்கு 8வது மாசம் கிடைச்ச திருப்புகழ் அமர்வு 9th மந்த் கடைசிக்கு 10வது மாசம் கிடைச்சிருக்கு. 10வது இப்ப முடிய போகுது. தீபாவளி கிட்ட நெருங்கிடுச்சு. ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் அடியர்களை சேவிக்கக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு சரியான அலுவல்கள் அதெல்லாம் சுவாமிக்கு, அதாவது அதெல்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு அந்த திருப்புகழ் புஸ்தகத்தை எடுத்துட்டு நமக்கு பேஷன் பாக்கியம் இல்லை, நமக்கு சுவாமி கொடுத்துருக்காரு. சரியா கேட்க மாட்டேங்குது கார்த்தி, சரியா கேட்க மாட்டேங்குது. ஓ, இப்ப கேக்குதாங்கம்மா? இப்ப கேக்குதாங்கம்மா? நான் பாடமா சுத்தி வச்சுக்கிறேன். அப்படி அது நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நம்ம திருப்புகழ் இது பண்ண கேட்க போறோம். திருப்புகழ் வந்து அடியம்மா கதிர்காம திருப்புகழ் வந்து சரத்தே உதித்தாங்கிற அருமையான திருப்புகழ். 13 பாடல்கள் வந்து அருணகிரிநாதர் கதிர்காம ஸ்தலத்திற்காக வச்சிருக்கார். 13 பாடல்கள் கதிர்காம ஸ்தலத்துக்காக பாடியிருக்கார். அதாவது கதிர்காமத்துக்குன்னு தனி செயல்களோ பாடல்களோ அருள் செயல்களோ வந்து நமக்கு இல்லை. அருணகிரிநாதருடைய ஒர்க்ஸ் மட்டுமே. அருணகிரிநாதரே அவர் வந்து 13 பாடல். அதுக்கப்புறமா 16ஆம் நூற்றாண்டுல வந்து கதிரை மலை பல்லு அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து அவங்க ஏற்றிறாங்க. அதற்கு முன்னாடி 13 பாடல்கள் தான் அது அருணகிரிநாதர் தான் பாடியிருக்காங்க. ரொம்ப ஸ்பெசிபிக்கான எல்லாமே அமிர்தமான பாடல். ஆல்ரெடி நம்ம வகுப்புல வந்து எதிரில்லாத பக்தி தனிமேவிங்கிற பாடல் வந்து எதிரில்லாத பக்தி தனிமேவி போதும் இதயவாரிதிக்கு உறவாகி எனதுளே சிறக்க அருள்வாகி எனதுளே சிறக்க அருள்வாகி கதிர காமவெற்பில். அதாவது சாமிமலைங்கிற மலை வந்து ஒரு சிறிய குன்று, ஒரு சின்ன குன்று. அதை வந்து படிமலையா வச்சு இப்போ ஒரு மலையா அதை உண்டு பண்ணி அதில் முருகப்பெருமான நம்ம ஸ்தாபனம் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி இல்லாம கதிர்
சொல்லி கதிர்மலைன்னு ஒரு மலையே இருக்கு அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்ல, கோவிலுக்கு அதிகாலையில இருந்து கீழே நிலத்துலதான் முருகப்பெருமானுக்கும் வள்ளி பிராட்டிக்கும் சன்னதி. ரொம்ப அருமையான ஒரு ஒரு சேதோஷ நிலை, நாற்புறமும் கடல் சூழ்ந்த ஒரு ஒரு அருமையான தீவு. அதாவது இந்த இலங்கை மாநகர் ரொம்ப அருமையா, அயோத்தியும் கூட கம்பர் அவ்வளவு அழகா வந்து கிடையாது. அந்த மதுரை சுவரை வந்து அவ்வளவு இந்தி சூழ்ந்த இலங்கை, இந்தி சூழ்ந்த அவ்வளவு அழகான சூழ்ந்த அரக்கர்கள் காவல் கொண்டு அவ்வளவு அருமையான நீதி நடந்த இடம் அந்த இலங்கை மாநகரம். அதுல நமக்கு கதிர்காமங்கிறது ரொம்ப அருமையான ஒரு முருகஸ்தலம். அதாவது ஒரு அருணகிரிநாதர் ஆச்சாரியர்கள் சொன்னதான் நம்ம கேட்டுக்கணும். அருணகிரிநாதர் என்ன சொல்றார் அப்படின்னா, அவருடைய பாடல்ல ஹனுமான் சூடாமணி கொடுத்து ராமரை வந்து ஆற்றுறார். தலையில கூடக்கூடிய சூடாமணி, கணையாளியை கொண்டு சீதையிட்ட கொடுக்குறார், சூடாமணியை வாங்கிட்டு போறார். இப்ப வாங்கின்னு போகி வரக்கூடிய சமயத்துல இந்த முருகப்பெருமான அவர் சேவிச்சிருக்காரு, முருகப்பெருமான அவர் தரிசனம் செய்திருக்கார் இந்த கதிர்காமம் ஸ்தலத்துல அப்படிங்கிறது அருணகிரிநாத பெருமான் காமிக்கக்கூடிய ஒரு அருமையான பிரமாணம். இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. கிமு 5ஆம் நூற்றாண்டு, கிமு 2ஆம் நூற்றாண்டு காலங்களிலேயே திருப்பணிகள் மேற்கொண்டிருக்காங்க அந்த சிங்கள அரசர்கள். அவர்களுக்கு இது ஒரு காவல் தெய்வமாக இருந்திருக்கிறது. முருகப்பெருமான் ஒரு பெருந்தெய்வம், அதே மாதிரி இவர்கள் ஒரு காவல் தெய்வமாக அங்க இருக்கக்கூடிய புத்த சமணங்கள், அதாவது நம்ம ஏரியா கோவில் மாதிரி கதிர்காமம் இருக்காது. ஒரு வளைவுல அம்பாள், அதாவது வள்ளி பிராட்டிக்கும் முருகப்பெருமானுக்கும், அதாவது வடக்கு தெற்காதான் கோவில் அமைஞ்சிருக்கு. வடக்கு கோடியில முருகப்பெருமான் இருக்கார், தெற்கு பார்த்து அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆப்போசிட்ல முருகப்பெருமானை பார்த்த மாதிரி அம்பாள் வள்ளி பிராட்டி, அங்க ஒரு ஆர்ச், இங்க ஒரு ஆர்ச், அவ்வளவுதான். ஒரு சாதாரண ஒரு மண்டபம் போன்ற அமைப்பு, அங்க ஒரு அரச மரம், அங்க ஒரு பெருமாள் சன்னதின்னு இருக்கு, அங்க ஒரு புத்தரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. விநாயக பெருமானுடைய அங்க ஒரு 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 மணி நதின்னு ஒரு நதி ஓடுறது, மணி பிரமாணமா ஒரு காலத்துல மணி பொன் அதெல்லாம் பொன்மணி அப்படி அதெல்லாம் அடிச்சுட்டு வருவான். இப்படி நவமணிகளும் இருக்கக்கூடிய அந்த தங்கமும் வெள்ளியும் அந்த அந்த தாதுக்கள் அப்படி நிரம்பி வெளியுமா, அப்படி கைவிட்டு எடுத்து அப்படி ஒரு தங்க புஷ்பங்களா இருக்கணும். அப்படி ரொம்ப இயற்கை வளம் சூழ்ந்த அந்த நகரமா இருந்திருக்கு அந்த நதி. அந்த நதியின் அந்த நதியின் மேல போனோம், அந்த நதியை கடந்து போனோம்னா முருகப்பெருமானை சேவிக்கலாம். ரொம்ப அருமையான இது. அங்க வந்து ஒரு தாந்திரிக பூஜையோ ஒரு வைதிகமான பூஜையோ அதெல்லாம் கிடையாது. ஒரு பக்தி பிரமாணமா ஒரு சமர்ப்பணம் முருகப்பெருமான் ஏற்றுக்கிற நமக்கு ஆசீர்வாதம் பண்றாரு, அவ்வளவுதான். அங்க முருகப்பெருமான் அப்படின்னா ஒரு விக்கிரக சிலா ரூபமா கிடையாது, எந்திர வடிவத்தில் இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா அதுவும் கிடையாது. அதான் என்னன்னா 7 திரைகள் போடப்பட்டிருக்கும். 7வது திரை பார்க்கக்கூடிய 7வது திரையில வந்து முருகப்பெருமான் வள்ளி தேவசேனையோட மயில் மேல ஆரோகணித்து இருக்கக்கூடிய நிலையில சேவை சாதிக்கிறார். சுற்றி முத்தியும் பார்த்தாங்கன்னா படங்கள்லாம் அங்க மாட்டிருக்காங்க. நீங்க கற்பனை பண்ணிக்கீங்க, சுத்தி படங்களா இருக்கு. அதுல ஒரு படம் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிற மாதிரி ஒரு ஒரு சித்திர படமா இருக்கு. அதுதான் அங்க வழிபாடே. இப்ப நம்ம அதாவது அங்க வந்து சமர்ப்பணமா ஃப்ரூட்ஸ் தான், சமைச்ச பொருட்கள்லாம். நீங்க பேசுறது பிரேக் ஆகி கேக்குது, தெளிவாவே கேட்க மாட்டேங்குது நீங்க சொல்றது. ஆமாங்கய்யா, கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேக்குது. ஓகேங்கம்மா, இப்ப கொஞ்சம் சொல்லுங்க. அப்படி ஒரு பழங்கள், காகித பூ மாலைகள், இப்படித்தான் நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி பூஜை வஸ்துக்கள் அங்க கிடைக்கிறது கிடையாது. அங்க என்ன கிடைக்கிறதோ அது மாதிரி அங்க காவடி எடுக்கிறதுங்கிறது சிறப்பா இருக்கு. அப்படி முருகப்பெருமானுக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு தட்டத்துல நம்ம வச்சு கொடுக்கக்கூடிய அந்த பழங்கள் நைவேத்தியங்களை அந்த 7வது திரைக்கு எழுதிட்டு போய் அந்த முருகப்பெருமான் அது எங்க அங்க சிலாரூபமா இருக்கு அது எதுவுமே யாருக்கும் தெரியாது. அங்க இருக்கக்கூடிய இந்த பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் தான் பூஜை பண்றாங்க, நம்ம இந்துக்கள் பண்றது இல்ல. அங்க இருக்கக்கூடிய தேவயானை சன்னதிக்கும் விநாயகர் சன்னதிக்கும் நம்ம தமிழ் இந்துக்கள் பூஜை பண்றதா போட்டிருக்காங்க. அங்க முருகப்பெருமானுக்கும் வள்ளி பிராட்டிக்கும் அதாவது சிங்களத்தை சேர்ந்த அந்த பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் தான், அவங்களும் வெள்ளை நிற உடை அணிந்துதான் அங்க பூஜை பண்றாங்க. அப்படி அருமையான வித்தியாசமான நம்முடைய தமிழ் பரப்புக்கு ஒரு ஒவ்வாதமான ஒரு பூஜை முறைகள். ஆனா முருகப்பெருமான் அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு அன்பே கருணையா சிங்கள மக்களுக்கு
ஒரு அரணாக போய் அந்த வீட்டிலிருந்து அருள் புரிகிறார். அங்க வருணகிரிநாதர் பாடியிருக்காங்கன்னா கதிர்காமத்துக்கு ஒரு பெரிய சேட்டம். 13 படங்கள்ல ரொம்ப அருமையா கதிர்காமத்துடைய படங்களும் அதோடைய நலங்களும் சொல்றார். அதுக்கு அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வள்ளி பிராட்டி, அங்கேயும் அதே மாதிரி வள்ளி பிராட்டிய ஒரு ஓவியமா ஒரு பச்சை நிறத்துல ஒரு பெண்மணி நிற்பார் போல் ஒரு விடுவ பெண் மாதிரி வளைஞ்சு அதுதான் அவங்க வழிபாடு செய்யறாங்க. அது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த மலை, கதிர்மலைன்னு சொல்லக்கூடிய மலையில டாப் ஆஃப் த ஹில்ல மலை உச்சியில வந்து ஒரு வேல் பிரதிஷ்டை ஆயிருக்கு. அங்கேயுமே வந்து இந்த மாதிரி சிங்கள பௌத்தர்கள் பூஜை செய்யறாங்க. ரொம்ப அருமையான பூஜை. ரொம்ப அதை வந்து காலம் காலமா அவங்க தொண்டு தொட்டு அதை செய்து வராங்க. நமக்கு யாரு பூஜை பண்றாங்கிறத விட முருகப்பெருமான அந்த ஆக்கிருதி, முருகப்பெருமான் எப்படி எங்க வீட்டு இருக்கார் அப்படிங்கறது முக்கியம். ரொம்ப அன்பான பூஜை. அங்க வள்ளி சின்னப்பொண்ணும் காத்தது, வள்ளி இங்கதான் இருந்தான்னு அந்த மக்கள் நம்புறாங்க. அதாவது நம்ம பிரமாணம் திருப்புகழ் தான் நமக்கு எல்லாமே. இப்போ வரைக்கும் நம்ம அடியன் பேசுறதோ நம்ம வரலாறு பேசுறதோ அப்படிலாம் கிடையாது. திருப்புகழ் தான் பிரதானம். வனமுறை வேடர் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையவனே அப்படின்னு தான் நமக்கு இருக்கு. அப்போ வனமுறை வேடர் அருளிய பூஜை ரொம்ப சிம்பிளான ஒரு வேடர் எப்படி கவனிப்பாங்க, நம்ம எப்படி போய் நமக்கு எப்படி பணமோ ஒரு கொடுப்பாங்களோ அந்த மாதிரிதான் முருகப்பெருமானே அவங்க கவனிக்கிறாங்க. ரொம்ப எளிமையா முருக கடவுள் அங்க உட்கார்ந்துருக்கார். சர்வாபிஷ்ட வரதனா எது கிடைச்சாலும் அந்த சிங்கள மக்களுக்கு இருக்கு. கதிர்முகாமன் தான் அவங்களுக்கு. அந்த கதிர்காம வேலவனத்தான் அவங்க ஒரு குலதெய்வமாகவே அவங்க ஒரு பண்ணிக்கிறாங்க. காணிக்கை, முடி காணிக்கை அதெல்லாம் நடக்குது. காவடி ரொம்ப அருமையா இருக்குது. அதே மாதிரி ஆடி கிருத்திகையில அந்த வேல் பூஜைங்கிறது ரொம்ப அருமையான. ஆடி திருவோணம், ஆடி கிருத்திகை, ஆடி பௌர்ணமி, இதுக்கெல்லாம் அந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய முருகப்பெருமானுடைய அனைத்து விசேஷங்களும் ரொம்ப சிறப்பா அங்க கொண்டாடப்படுறது. ரொம்ப அருமையான ஒரு ஊர் அந்த கதிர்காமம். ஒரு திவ்ய ஸ்தலம், திவ்ய கஷேத்திரம். திருமகளுலாவும், சரத்தை உதித்தாய், எதிரில்லாத பக்தி தலைமேவி, இந்த மாதிரி நிறைய பாடல்கள். பெருமாளுக்கான ஒரு பாடல் வரும், அந்த பாடல் கருணை குருநாதங்கிற தங்கக்கூடிய அந்த பாடல், அதெல்லாமே அங்க ரொம்ப ஃபேமஸான பாடல்லாம் அங்க பாடினதுதான். இன்றைக்கு சரத்தை உதித்தாய் அப்படிங்கிற பாடல பார்ப்போம். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, முருகப்பெருமானுடைய யதார்த்தத்தையும் சிவபெருமானுடைய யதார்த்தத்தையும் சொல்லியிருக்கோம். அவருடைய எஃபோர்ட்லெஸ்ஸா செய்யக்கூடிய வேலை. இப்போ ஒரு கவிஞர் இருக்கார், அவர்கிட்ட போய் ஒரு நைட்டுக்குள்ள ஒரு அருவி, அந்த அருவியை பத்தி ஒரு கவிதை எழுதி கொடுங்கன்னா அவர் அபாரமா எழுதிடுவார். அடுத்த நாள் போய் என்ன சுவாமி இப்படி அபாரமா எழுதிட்டீங்கன்னு சொல்லி நம்ம ரொம்ப புகழ்ந்தோம்னா அது அவருக்கு நக்கலா தெரியும். ஒரு கவிஞன்னா ஒரு அருவியை பத்தி எழுதி சொல்லிட்டு நைட்டுக்கு இவ்வளவு டைம் கொடுத்துட்டு போயிட்டார், நீ எழுதி 8 to 9 hours இருக்கு, இது எழுத மாட்டேன்னா இது எதுக்கு இவ்வளவு புகழ்றாரு அப்படின்னு நமக்கு ஒரு மாறி இருக்கும். அவரை நக்கல் பண்றோம்னு நினைப்பார். அவர் வந்து நம்ம கலாட்டா பண்றோம்னு நினைப்பார். இந்த மாதிரி முருகப்பெருமான பிரபாவத்தை நம்ம எல்லாம் பாடுறோம். அது பாடளவுக்கு நம்ம வசதி கிடையாது. அது எவ்வளவு சுலபமா அவன் பண்ணா, எவ்வளவு சிம்பிளிசிட்டியா அந்த ஒரு சூரசம்ஹாரமோ, சிவபெருமான் திரிபுரத்தை எடுத்ததோ, மன்மதன் செஞ்சதோ, கதசம்ஹார மூர்த்தியா அந்த மத யானை எப்படி முருகம் பண்ணி அதை இது பண்ண சம்ஹாரம் பண்ணார், அது எப்படி கத சம்ஹார மூர்த்தியா இதை கதத்தோலையும் போர்த்தி நின்னார் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா அதை ஒரு விளையாட்டா அருணகிரிநாதர் படிப்பார். இப்படி நீ இப்படி இவ்வளவு இதா பண்ணின முருகா, இப்படி பண்ணின சிவபெருமான்னு சிம்பிளிசிட்டியா அதை சொல்லியிருப்பார். குழந்தைகளும் பாடக்கூடிய அருமையான ஒரு காப்பி ராகத்துல என்ன தவம் செய்தனை ஜகதோதாரண இந்த பாடலாம் காப்பி ராகத்துல அமைந்தது. ரொம்ப அருமையான நமக்கு கேட்டு பழக்கப்பட்ட அந்த ராகங்கள்ல இந்த சரத்தை பாடலை நிச்சயம் எடுப்போம். முருகப்பெருமானுடைய கருணையும் அருணகிரிநாத பெருமானுடைய அந்த கருணையும் நமக்கு உள்ளூர்ந்து இருந்து அந்த இதையும் செய்வோமாக. அந்த பாடலை பார்த்துட்டு அதற்கு பின்பு அதோட அந்த விளக்கங்களையும் இதையும் செய்வோம். அப்படி இப்ப கேக்குதுங்கம்மா? நல்லா கேக்குதுங்கயா, நல்லா கேக்குது. காப்பி ராகம், ராகம் காப்பி, தாளம் ஆதி. பாட்டு ஸ்கிரீன்ல போடலையாப்பா? அம்மா நான் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ணினா உங்களுக்கு மொழி விட்டு கேட்கும். நான் ட்ரை பண்றேன். ஒரே நிமிஷம் நான் ப்ளே பண்றேன். சாந்தி அம்மா முதல்ல போட்டிருக்கோம், நீங்க எழுதலையா? இருக்கிறதே பார்த்தேன் நானு. பரவாயில்ல
இல்ல 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 இருக்கட்டும். நான் எல்லா எல்லா அடியர்களும் பாத்துக்குவாங்க. தெரியுதாங்களா ஸ்கிரீன்? ஸ்கிரீன் தெரியுது, இன்னும் பாடல் வரல, இன்னும் பாடல் வரல. அடியுமா. சரத்தே உதித்தாயுரத்தே குதித்தே சமர்த்தா எதிர்த்தே வரு சூரை. சரத்தே உதித்தாயுரத்தே குதித்தே சமர்த்தா எதிர்த்தே வரு சூரை. சரி போன எடுத்தாய் எடுத்தாய் தகர்த்தாயுடற்றானிரு கூற. சரி போன மட்டே விடுத்தாய் எடுத்தாய் தகர்த்தாயுடற்றானிரு கூற. இரத்தோடுரத்தோடரு தேவித்தாய் செகுத்தான். சிறிதத்தோடுரத்தோடரு தே குவித்தாய் செகுத்தாய் அலத்தாவிரு. இதை சேவ பெற்றாய் முற்றாய் திருத்தாமரைத்தாய். இதை சேவ பெற்றாய் முற்றாய் திருத்தாமரைத்தாய். புறத்தார் வரத்தார் சேகரத்தார் புறத்தார் தேவரு போ. பொருத்தார் பறித்தார் சித்தார் குறித்தார் நுதற்பார்வையினே நெருக்கரித்தோர் விரித்தார் தரித்தார் கருத்தார் மருத்தூர் மதனாரி. கதிக்கோலமிட்டாய் கணுக்கான முத்தே கதிர்கார் பெருமுகோனே. திருத்தாமரை தாடருள்வாயே. கதிக்கோலமிட்டாய் கணுக்கா முத்தே கதிர்கா. கேட்கலையா? எல்லாருக்கும் கேட்கலையா? ஐயா கார்த்திக் ஐயா, ஐயா கேக்குதுங்களா? சுவாமி கேக்குதுங்க சுவாமி. ஐயா ஐயா டவர் கிடைக்கிற இடத்துல நீங்க இப்ப சுத்தமா எல்லாமே கொஞ்சம் பிரேக் ஆகி கேக்குது. சுத்தமாவே கேட்கலங்க சுவாமி. சுவாமி டவர் கிடைக்குங்க சுவாமி. ஆனா இங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணா இதாகுதுங்க சுவாமி. இல்லையா, ஸ்கிரீன் ஷேர் பண்ணாம நீங்க நார்மலா பேசுறப்பையும் ரொம்ப இன்டரப்ட் ஆகுதுங்க சுவாமி. வேற இல்ல. சரிங்க. ஏன்னா உங்களுடைய அந்த அந்த இவ்வளவு நேரம் மெனக்கடல் வந்து எல்லாத்துக்கும் பயன்படணும், அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா சுத்தமா கேட்கல யாருக்குமே. அது அதிகாரிக்கு தான் கேட்கல, வேற ஒண்ணும் இல்ல, எல்லாருக்கும் தான் கேட்கல. ஆனந்தம் இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க, இப்ப கேக்குது, கொஞ்சம் பரவாயில்ல. ஸ்பீடுமே ஓரளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு சரிங்க சார். நீங்க ஷேர் பண்ணுங்க. சரத்தே உதித்தாயுரத்தே குதித்தே சமத்தா எதிர்த்து சரி போன மட்டே விடுத்தாய் எடுத்தாய் தகர்த்தாய் உடற்றானிரு கூற. சிரத்தோடுரத்தோடருத்தே குவித்தாய் செகுத்தாய் விருதாக. சிறை சேவல் பெற்றாய் வழக்கார முற்றாய் திருத்தாமரை தாடருள்வாயே. சிறை சேவல் பெற்றாய் வழக்கார முற்றாய் திருத்தாமரை தாளருள்வாயே. புறத்தார் வரத்தார் சரச்சே கரத்தார் பொறத்தான் எதிர்த்து வரு போது. பொறுத்தார் பறித்தார் சிரித்தார் எரித்தார் பொறுத்தார் நுதற்பார்வையிலே பீன. கருத்தோடுரித்தார் விரித்தார் தரித்தார் கருத்தார் மருத்தூர் மதனாரி. கதிக்கோலமிட்டார் கணுக்கான முத்தே கதிர்காம முற்றார் பெருமாளே.
கரிகோலமிட்டாகனு காணமுத்தே கதிர்காம முற்றார் முருகோனே சிறை சேவல் பெற்றாய் மனக்கார முற்றாய் திருத்தாமரை தாளருள்வாயே திருத்தாமரை தாளருள்வாயே கதிர்காம முற்றார் பெருமாளே திருத்தாமரை தாளருள்வாயே. வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. முருகப்பெருமானுடைய அந்த எளிவந்த தன்மையும் அவர் எப்படி அப்படி இவ்வளவு ஈஸியா இருந்தார் அப்படிங்கிற அந்த செயலையும் முருக அருணகிரிநாத பெருமான் சிவபெருமானுடைய அந்த தன்மையும் பின்னாடி 4 பதங்கள் 5, 6, 7, 8 அந்த வரிகள்ல சொல்லி 1, 2, 3, 4 முருகப்பெருமானுடைய ஜனனத்தை முதல்ல சொல்றார். அவர் சரவண பவனா இருக்கார் அப்படிங்கிறத ஒரு குறிப்பா உணர்த்தி பிற்பாடு சூரபெருமனை முருகப்பெருமான் ஒரு எஃபோர்ட்லெஸ்ஸா எப்படி சம்ஹாரம் பண்ணார், ஒரு எந்த ஒரு சலனமும் இல்லாம இவ்வளவு சுலபமா முருகப்பெருமானதை செய்தார். ஏன்னா அறுமுக சிவன் 6 முகம் கொண்டு சிவபெருமானே வர்றார். ஒரு நிமித்த காரணமா அவர் அந்த சம்ஹாரத்தை செய்யறார். அப்போ ஒரு பெரிய பராக்கிரமம் எல்லாம் வேணுங்கிறது கிடையாது. முருகப்பெருமான் பராக்கிரமன், அகில உலகத்தையும் படைத்தவன் அவனே. பட் அந்த சூரனை சம்ஹாரம் பண்றதுக்கு அவன் தான் வரணுமானா அதுக்காக வரல. நமக்கு ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வரன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்று வெழ்வாங்க நின்ற முகம் ஒன்று. அதாவது ஒன் ஆஃப் தி ஒரு காரணம் தான். அது ஒரு இது காரணமா இருக்கலாம். ஆனா அது மட்டுமே இல்ல, அடியார்கள் குறை தீர்க்க வந்தான், சிவபெருமான பிரணவம் கேட்க வந்தான், பிரணவம் சொல்ல வந்தான். அப்படி அந்த தேவர்களுடைய அந்த கல்மஷத்தை எல்லாம் நீக்கி, அசுரர்களுடைய அந்த கிளேசத்தை எல்லாம் நீக்கி முருகப்பெருமான் ஒரு ராஜபாட்டையாக பக்தி செய்வதற்கான அந்த ஏற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுத்தார். அதான் நம்ம பார்க்கணும். அப்படி சரத்தை உதித்தான்னு சரவண பொய்கையில் முருகப்பெருமான், அதாவது சரம் அப்படின்னாவே நாடல் செடிகள் நிறைந்த மனம், அதுல கங்கையின் பாதியாக உற்பத்தி செய்யப்பட்டது சரவண பொய்கை. இந்த பொய்கையில அக்னி பகவானாலேயே தாங்க முடியாத அந்த ஜோதி பிளம்பு, அத அக்னி பகவான் மிஸ் பண்ணிடுறார். அத அவரால் இது பண்ண முடியல, கங்கையில விடுறார். கங்கையும் வற்றி பொய்கையா மாறுது, அந்த சரவண அந்த குட்டையா அந்த ஒரு குளமா மாறுது. அப்ப அதுல அந்த முருகப்பெருமானை வளர்க்கிறார்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்படி ஒரு ஜோதி பிளம்பு, ஜோதி ஸ்வரூப முருகப்பெருமான், அந்த சரத்தை சரவணத்தில் உதித்தவனே அப்படிங்கிறத ரொம்ப அருமையா அதை முதல்ல சொல்றார். ஏன்னா அந்த சரவண பவ அப்படின்னு நம்ம முதல் மந்திரத்துக்கே உதித்தாங்க, அவன் சரவண பொய்கையில் உதித்தவன். இதுக்கு பெரியவங்க எல்லாம் ரொம்ப அருமையான அந்த சரவண பொய்கைங்கிறது என்ன அப்படிங்கிறது ரொம்ப விஸ்தனமா வியாக்கியானம் பண்ணுவாங்க. எனக்கு அது அவகாசம் பத்தாது, அனுபவம் பத்தாது, எதுவும் பத்தாது. ஆனா நான் என்னோட நிறுத்திட்டு, சாதாரணமா நாணல் காட்டினே பிறந்தவனேன்னு சொல்லியிருக்க மாட்டார் அருணகிரிநாதர். அதுல இன்னும் பொருள் பொதிந்து கிடக்கு. அந்த சரவண பொய்கைனா என்னங்கிறதே கிருபானந்தவர் அருணார் பேசுவார். அதனால அதெல்லாம் நமக்கு ஆனந்த அமரு பெரிய அருளாளர்கள் பேசுவாங்க. அடியன் ஒத்தே குதித்தே சமத்தாய், அடுத்த காலத்துல இருந்து இப்ப சரத்தே உதித்தாய் மட்டும் முருகப்பெருமான சொல்லியிருக்கார். அடுத்து உரத்தே குதித்தே சமர்த்தாய் எடுத்தே வருசூரை போன மட்டே விடுத்தார். அது வரைக்கும் அசுரர்களுடைய அந்த என்னென்ன தீங்கு விளைத்தார்கள் அப்படிங்கிறத பத்தி சொல்றார். உரத்தே குதித்தே சமர்த்தாய், ரொம்ப பராக்கிரமசாலிகளா குதித்து சாமர்த்தியமாக இருந்தார்கள், சாமர்த்தியாலியாக இருந்தார்கள். அந்த வரம் கேட்பதிலும் அவர் அந்த சாமர்த்தியம்ங்கிற வார்த்தைக்கு வரம் கேட்பதிலும் சாமர்த்தியமானவர்கள். தெளிவா அப்படி தேவர்கள் மாதிரி எல்லாம் வரம் கேட்க மாட்டாங்க. தேவர்கள் ரொம்ப சிம்பிளிசிட்டியா, ஏன்னா வேணுங்கிறப்பெல்லாம் அவங்க கையில் 5 வரம் கேட்டு வந்துடலாம், சத்தியலோகம் போகலாம், வைகுண்டம் போகலாம். அதனால ரொம்ப யோசிக்க தெரியாது தேவர்களுக்கு. ரொம்ப சிம்பிளிசிட்டியா அப்பப்ப என்னென்ன வேணுமோ, அமிர்தம் வேணும் சுவாமி, இல்ல இந்த மாதிரி வசிஷ்ட சாபம் கொடுத்துட்டார், அதுக்குதான் பரிகாரம் பண்ணி இப்படின்னு ரொம்ப சிம்பிளா கேட்பாங்க. ஆனா அசுரர்களுக்கு அது ரொம்ப காத தூரம், அது ரொம்ப தூரம். அந்த தெய்வ நிலைங்கிறது அவங்க எப்பவாதுதான் அந்த தெய்வ தரிசனத்தை அவங்க பார்ப்பாங்க. அதனால பிளான் பண்ணி நோட் பண்ணி குறிப்பெடுத்து அதுல அடிபட்டு என்னமெல்லாம் வருமோ. அப்படி இரண்யகசிபு கேட்டான், உள்ளையும் சாவில்லை, வெளியிலையும் சாவில்லை, ஆணலையும் சாவில்லை, பெண்லையும் சாவில்லை, மிருகங்களாலையும் சாவில்லை, மனிதர்களாலையும் சாவில்லை, அசுரர்களால் சாவில்லை, தேவர்களால் சாவில்லைன்னு அப்படி லிஸ்ட் போட்டான். அந்த லிஸ்ட் எல்லாம் தேவர்களுக்கு போட தெரியாது. அதனால அவங்க அசாமர்த்தியசாலிகள்.
சுரர்கள் அவ்வளவுதான். அசுரர்களுக்கு தான் மூளையும் வேலை செய்யும். ஏன்னா அவங்க கஷ்யப கோத்திரத்துல வந்தவங்க. ஒரு பிராமணனா இருக்கக்கூடியவன், வேதத்தையே அध्यயனம் பண்ணக்கூடியவனுக்கு எப்படி அந்த ஞாபக சக்தி இல்லாம போகும்? ஏன்னா இறை சிந்தனையே இருக்கக்கூடியது அந்த வேதம். அப்ப வேதத்தை சொல்றவன் எப்படி இருக்கும்? அவனும் இறை சிந்தனையில இறை எப்படி இருக்கும்? ஞானமித்த பக்தி. அப்ப ஞானமே வடிவா இருக்கக்கூடியவங்க அசுரர்கள் தான். ஏன்னா அவங்கள மாதிரி அசுர பக்தி செய்யவே முடியாது. பேரு அசுர பக்தி தானே பேரு. அத பாகீரதன் செஞ்சுதான் கங்கை அங்க கொண்டு வந்தான். அவன் செஞ்சது அசுர பக்தி. அந்த மாதிரி ஒரு பக்தியை செய்யவே முடியாது. ஏன்னா பித்ரு கடன் தீரணுமே, எதனால அவன் செஞ்சான்னு சொல்லுவாங்க. அந்த அசுர பக்திய அந்த ராஜாவான அவர் செஞ்சு காமிச்சார். அப்படி அசுரத்தனமான அந்த தவங்களும் ரதங்களும் இருந்து இறைவனை சாட்சாத்காரமா பார்த்தாங்கன்னா அப்ப ரொம்ப பிரவாகமாக ரொம்ப சாமர்த்தியமாக அந்த வரங்களை கேட்டு வாங்குவான். சிவபெருமான் யாராலே அழிக்க முடியாது, சிவபெருமான அப்படி கேட்கவும் முடியாது. அவரை கேட்டான், சிவபெருமான் மூலியமா ஒரு சக்தி வந்ததுன்னா அது என்ன அழிக்கட்டும்ங்கிற மாதிரி சாபத்துக்கு அந்த வரத்தை கேட்டுதான் அந்த அசுரன் பதுமன் அப்படி ரொம்ப சாமர்த்தியமாக உடத்தை குதித்து ரொம்ப சாமர்த்தியமா எதிர்த்தே வருசூரை ரொம்ப சாமர்த்தியமாக உன்னை அட்டாக் பண்ணாங்களே முருகா, உன் சாமர்த்தியமா உன்னை எதிர்த்தாங்களே முருகா, எதிர்த்தே வருசூரை சரி போன மட்டும் எதிர்த்தாய். எதுவுமே ராமபிரான் எவ்வளவு ராவணனுக்கு விலக கொடுத்தார். அந்த மாதிரி முருகப்பெருமானும் இன்று போய் என்னென்னமோ சொல்றார். தம்பிகள்லாம் போறாங்க, அவன் பையனே போறான், தங்கையுடைய மைத்துனன் போற நிறைய இத நடக்குது. ஆனா சூரபத்மன் அகங்கார வடிவாக அவனுக்கு தெரியும் அதுதான் பரம்பொருள், இருந்தாலும் ஒரு அசுரத்தன்மையோட அவன் அழிந்தான் பாக்குறோம். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சும் எதிர்த்தே வருசூரை ரொம்ப சாமர்த்தியமா உன்னை எதிர்த்தார்கள் முருகா, சரி போன மட்டும் விடுத்தாய், எவ்வளவு ஆடுங்க முடியுமோ ஆடுங்களேண்டா அப்படின்னு ரொம்ப சரி. அது எதுவும் அதாவது லிமிட் இருக்கு, எந்த தப்புக்குமே லிமிட் இருக்கு. சரி சரின்னு விடுவோம், அது சரி போட்டு விடுத்தாய். ரொம்ப யதார்த்தமா நம்ம பேசுற மாதிரி அரண்யத அமைச்சிருக்கார். சரி போன மட்டும் விடுத்தாய், அது சரிங்கிற அளவுக்கு நீ விட்டுருந்த முருகா. அப்போ அடுத்தாய், சரியில்லாத போது கொஞ்சம் கொஞ்சம் நீ ட்ரபிள் கொடுத்த, சரியில்லாத போது நீ சக்கரவாரகிரிய துவம்சம் பண்ண. சரி, அப்போ ஒரு வார்னிங், அந்த மலையை சம்ஹாரம் கடலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த மலையை சம்ஹாரம் பண்ணினா ஓ இப்பவாது பாத்துட்டு இருந்தோம் நீ கொஞ்சம் அடுத்தாய், அதை கொஞ்சம் எகெயின்ஸ்ட் பண்ணின. ஆனா அப்பவும் இல்ல, தகர்த்தாய். அப்புறம் நீ அந்த அரசாணையில கை வச்ச தகர்த்தாய். உடற்றான் இருக்கூறா, எப்படி தகர்த்தாய் முருகா? நீ இருக்கூறா போட்டே அவனை, அப்பவும் நீ அடிச்சியா இல்லையா? அருள் கொண்டு மறைத்திய முருகா, அவன் அருளால் மறைத்திய. அத சொல்ற, உடற்றான் இருக்கூறா சிரத்தோடு உரத்தோடு அறுத்தே குவித்தான். அவன் கூட இருந்த அசுரர்களை என்ன பண்றார் முருகப்பெருமான்? சிரத்தோடு உரத்தோடு தலை மார்பு துண்டு துண்டா போகும்படி சிரத்தோடு உரத்தோடு அறுத்தே குவித்தாய். இப்படி மலையாக பூதவேதா வகுப்புல சொல்லுற அத்தனை பூதங்களும் அந்த குவிந்து கொடுத்த பிணங்களை சாப்பிட்டுட்டு மிச்சம் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டான். அது ரொம்ப பூதவேதா வகுப்புல ரொம்ப பெருத்தலகை வகுப்பு சிறுத்தலகை வகுப்புல எல்லாம் அதாவது அந்த பேய்கள் என்ன பண்ணுச்சு, அந்த போர்க்களத்துல பேய்கள் என்ன பண்ணுச்சுன்னே ரொம்ப சுவாரஸ்யமா திருப்புகழ் பாடி அபிநயம் முடிச்சு ஆடிச்சான். இப்ப ஸ்ரீரங்கம் கோவில் எல்லாம் அரையர் சேவை எல்லாம் பண்ணாங்கன்னா அந்த பாசுரங்களை அபிநயித்து காமிப்பாரு. அந்த மாதிரி திருப்புகழ் பாடல்களுக்கு அபிநயம் பிடிச்சு ஆடிட்டு இருந்தான் அந்த அழகைகள்லாம் அந்த ராத்திரியில அந்த போர்க்களத்துல. ரொம்ப பூதவேத முருகப்பெருமான பூதகணங்களை நினைப்பனும் ரொம்ப சிரேஷ்டமா சொல்லியிருப்பார். அப்படி இவ்வளவு படங்களையும் அதுக்கு உணவுகளாக முருகப்பெருமான் கொடுத்தார். அப்படி சிரத்தோடு உரத்தோடு அறுத்தே குவித்தாய், சிகுத்தாய், பெரும் கொண்டு எரிந்தாய், பலத்தால் விருதாக சிறை சேவல் பெற்றாய். முருகப்பெருமானே நீ என்ன விருதுகளா கிடைச்சது? விருதாக நீ பெற்றாய். எதெல்லாம் பெற்றாய்? பலத்தால் விருதாக சேவல் பெற்றாய். விருதா மாலை கிடைச்சது முருகா. என்ன மாலை? நம்முடைய தெய்வானை அம்மையார் தபசு கோலத்துல இருந்து உனக்கு மாலை சாட்டினாலே அந்த மாலையும் சேவலாகி நிறைய அதாவது கேசங்களையும் கொண்டையும் அழகான சிறகுகளையும் உடைய அந்த சேவல் உனக்கு பரிசாக கிடைத்தது. சேவல் அப்படிங்கிறது ஒரு வெற்றியின் சின்னம். நம்ம தமிழர்கள் அந்த வெற்றியின் சின்னமா ஒரு ஆண் அதாவது ஆண் கோழிய சேவலை ஒரு வெற்றியின் சின்னமாக கொண்டாடுகிறார்கள். அந்த வெற்றி சேவலை நீ பெற்றாய் அப்படின்னு சொல்றார். ரொம்ப சுருக்கமா அந்த அருமைநாதர் இந்த ஹோல் கந்த புராணத்துல அந்த யுத்த காண்டம் வரைக்கும் ரொம்ப அருமையா அதை சொல்லியிருக்க.
சரத்தே உதித்தாய், சரவண பொய்யில் உதித்தாய். உரத்தே குதித்தே சமர்த்தாய், வலிமையோடு இருக்கக்கூடிய அந்த அசுரர்கள் சாமர்த்தியமா சமர்த்தாய் சமத்தா கேக்குறாங்க இந்த வரத்தை. அப்படி இருக்கிறவங்க எதிர்த்தே வருசுவரை ரொம்ப சாமர்த்தியமா உன்னை எதிர்க்கிறார்கள். அவர்களை சரிப்போன மாட்டே விடுத்தாய். சரி, கொஞ்சம் இவனுக்குமே இறைவனுக்குத்தான் அந்த அந்த நயம் தெரியும், எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நயமும் கூட வரம் கூட இப்ப நம்ம எல்லாம் ரொம்ப வரம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா போக போக வரம் கொடுப்போம், பிடிக்கலன்னா எல்லாத்துக்கும் சாபம் கொடுப்போம். அப்படி இல்லை, அந்த வரத்தை கொடுப்பதற்கு கூட நயமா சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணி எது எந்த நேரத்துல வேணுமோ அதை கரெக்டா கொடுப்பாரு. அது அவரை மாதிரி அது நம்ம கரெக்டாக கூட செய்து பார்க்க முடியாது. அந்த அந்த அருளை எப்படி நீ இந்த நேரத்துல இதை எனக்கு கொடுத்த, அப்ப கொடுத்திருந்தேனே எப்படி இருந்து போன முருகா, இல்ல இப்ப போய் இதை கொடுத்திருக்கீங்க, இதை நான் என்ன செய்வேன் அப்படின்னு நினைச்சு பாத்துக்குவோம். அப்படி ரசிச்சு ரசிச்சு நமக்கு வரத்தை கொடுக்குறாரு. அந்த சாமர்த்தியம் அவர்கிட்ட தான் இருக்கு. அவங்ககிட்டயே சாமர்த்தியமா இவனுக்கு அவருடைய அந்த பராக்கிரமத்தை எல்லாம் காமிச்சாங்க. அப்ப என்ன பண்றாரு முருகப்பெருமான், அப்ப அடுத்து வாடிலாம் கொடுத்து சரியில்லாத போட அவனை தடுத்து ஆட்கொண்டார். அந்த மலையெல்லாம் தகர்த்து அவருடைய கோட்டையெல்லாம் தகர்த்து வீரபாகவத்து அனுப்பி இதெல்லாம் பண்றாரு. அப்பவும் இல்லை, அவனுகள் சரணடைவது சரணாகதிக்கு வரலை. அப்போ சிரத்தோடு உரத்தோடு அறுத்தாய், குடித்தாய், செகுத்தாய், பலத்தாய், இப்படி எல்லாம் படத்தை கம்பித்து செகுத்தாய், உடலை கூறு போட்டாய், அதை பூதங்கணங்களுக்கு சமர்ப்பித்தாய், இப்படி எல்லாம் பண்றாய். அப்போ விருதாக சிறைச்சேவல் பெற்றாய், ரொம்ப விருதாக வெற்றிக்கு தமிழர்களின் வெற்றி சின்னமான அந்த சேவலை நீ பெற்றாய். வலக்காரம் உற்றாய், வெற்றி அதாவது வலக்காரம்னா வலது பக்கம்னு அர்த்தம். வலது பக்கம் பெறது அப்படின்னு வலது பக்கம் பெறதுன்னு என்னன்னா வெற்றி பெற்றாய், அது வளம் அப்படின்னு சொல்லுவாங்க. வலக்காரம் உற்றாய், திருத்தாமரைத்தாள், இப்பேற்பட்ட ஒரு லீலா விபூதி நித்திய விபூதியுடையவனே முருகப்பெருமானே, நித்திய பராக்கிரமசாலியே, தேவ சேனாதிபதியே, ஒரு தாவர தேவமா விளங்கக்கூடியவனே, உன்னுடைய திருத்தாமரைத்தாள் விழுவாயே. இவ்வளவு பண்ண உனக்கு இந்த ஒரு திருவடி தேட்சியை கொடுக்க மாட்டியா, ஒரு திருத்தாமரை கொடுக்க மாட்டியா, அவர் வாங்கிட்டு அவ்வளவு பாடுற, வாங்கினவருக்கே ஒரு இயக்கம் இருக்கும் போது எதுவும் சம்பந்தமே இல்லாத நம்ம எப்படி இந்த பாடலை பாடணும்? திருத்தாமரைத்தாள் அருள்வாய், எப்பவுமே திருவடியிலேயே கைங்கரியம் செய்து ஆலை வழிபாடும் நாமஸ்தனமும் செய்து கொண்டே அவருடைய திரு செவடிகளில் இருக்க வேண்டும், அந்த பாக்கியத்தை கொடு அப்படின்னு கேட்கிறார். அடுத்து புறத்தார் வரத்தார் சரச்சேகரத்தார் புறத்தான் எதிர்த்தே வரும்போது, புறத்தார் திரிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரிபுரத்தை, அந்த வரலாறு ரொம்ப சுருக்கமா, அதாவது சிவபெருமானுடைய பராக்கிரமத்தை ஒவ்வொரு சைவம் கௌமாரம் சாக்தம் வைணவம் கானபத்தியம் எல்லாத்தையும் பத்தியும் கவர் பண்ணுவார். அது போக பெரிய புராணம், அது போக பாகவத கதைகள், அது போக அம்பாருடைய சில சில அந்த லீலைகள் இதெல்லாம் சொல்லி வருவார். அருணகிரிநாதர் எல்லா நூல்களையும் கற்றவர். ஏன்னா முருகனடியார்கள் தான் மல்டி டிசிப்ளினரி இது இருக்கு, அவங்களுக்கு எல்லா துறைகளிலும் சாதிச்சு விளங்கக்கூடிய முருகப்பெருமானே அப்படி. அவர் எதை சொல்லி எதை தொட்டு எதை விடுறது. ஆனா அருணகிரிநாதர் எல்லா விதமான சாஸ்திர நூல்களையும் இதிகாசங்களையும் பின்னாடி பார்த்தா சங்கரனுடைய அந்த பிலாசபி எல்லாம் அவருடைய அந்த அருணகிரிநாதருடைய நூல்கள் நம்ம பார்ப்போம். சில வகுப்புகள்லாம் ரொம்ப தெளிவா அத்வைதத்தை விளக்கி இருப்பார். அப்படியெல்லாம் இருக்கு. அப்படி இந்த இடத்துல சில சில சிவபுராண கதைகளையும் லிங்க புராண கதைகளையும் அப்போ சொல்லுவார். அப்படி திரிபுரத்தை எரித்தார் சிவபெருமானுங்கிறது ரொம்ப இதா சொல்றார். முருகப்பெருமானுக்கு எப்படி நயமா சொன்னாரோ அதே மாதிரி சொல்வார். இப்போ புறத்தார் திரிபுரத்தில் அந்த 3 அசுரர்கள் இருக்கிறார்கள். புறத்தார் வரத்தார், வரம் பெற்றவர்கள், சாதாரண அவர்களும் வரம் பெற்றவர்கள். சரச்சேகரத்தார், சரம்னா அன்புன்னு கூட்டம், அன்பு அதை சேகரித்து ரெடியா போருக்கு நிக்கிறாங்களா அந்த 3 புறங்கள் கொண்ட அந்த திரிபுர அசுரர்கள். அப்படி புறத்தார் வரத்தார் சரச்சேகரத்தார் ரொம்ப வலிமை பெற்றவர்களாக அந்த வரம் பெற்றவர்களான திரிபுரத்தை உடைய அந்த அசுரர்கள் போர் புரிவதற்கு தாயத்தமாக உள்ளார்கள். அதாவது சரத்தை சேகரித்து வைத்துக் கொண்டு சரச்சேகரத்தார் இப்படி போருக்கு ஆவேசமாக இருக்கிறார்கள். புறத்தான் நிறுத்தே வரும்போது, சண்டைக்கு வந்தே அகனும் வம்பு கட்டி சிவபெருமாட்டை அதாவது வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைப்பதுங்கிற போது அம்பு கூட்டங்களை கொண்டு அந்த சண்டைக்கு அதை எதிர்த்து வரும்போது, புறத்தான் எதிர்த்தே வரும்போது, அப்பேற்பட்டவர்கள் போருக்குத்தான் அப்படின்னு சொல்லி எதிர்த்து வரும்போது சிரித்தார். ரொம்ப சுவாமி எப்படி என்னப்பா அது, அவருக்கு எப்பவுமே சிவபெருமானுக்கு குனித்து பருவமும் கொவ்வை செய்வாரு குமிழ் சிரிப்பும் அவருக்கு எப்பவுமே அது ஒரு ஐடென்டிட்டி மாதிரி. எல்லா தெய்வங்களுக்கும் தியான ஸ்லோகம் இருக்கும். அது இந்த மாதிரி தியான ஸ்லோகமா நம்ம சுவாமிக்கு எந்த ஸ்தோத்திரம் செய்யும் போதும், ஒரு சஹஸ்ரநாமமோ அஷ்டோத்திரமோ இது சொல்லும் போதும்
வெறுமனே அந்த அஷ்டோத்திரத்தை சொல்லி ஓம் ஸ்ரீ மாத்திரை நமக அப்படின்னு ஆரம்பிச்சிட மாட்டாங்க. அதுக்கு தியானம் ஸ்லோகம்னு ஒண்ணு உண்டு. தியானம்னு ஒண்ணு உண்டு. தியானம் ஸ்லோகத்துல என்ன இருக்கும்னா அந்த தெய்வத்தினுடைய அந்த வடிவம். இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் எடுக்கிறோம்னா ஷீரோதர்ம பிரதேச சிசுமணி விலட்சன்னு சொல்லி அந்த பார்வைகள் எப்படி, அதுல பெருமாள் எப்படி ஆக்கிரத்தில பள்ளி கொண்டிருக்கா, அந்த பனாமகுடங்கள் எத்தனை, அந்த 1000 தலையில ஆதிசேஷன் எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி லலிதா சஹஸ்ரநாமம்னா சொல்லுவாரு அருணாம் தருணா தரங்கிதார்த்தி திட்ட பாஷாங்குஷ புஷ்பபான சாப்பாம்னு அம்பாளுடைய மேடை, அம்பாள் என்ன அந்த பஞ்ச பானங்கள் மன்மதன் இருந்து வாங்கி என்னுடைய பக்தர்கள் இருந்து எதுக்குடா அந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி அதை வாங்கி தன் கையிலேயே அம்பாள் சேர்த்துட்டா. அந்த பாசம் என்ன, அங்குஷம் என்ன, அம்பாளுடைய நெத்தி என்ன, அந்த சீமதத்துல பொட்டு என்ன, சிவபெருமானே அணிந்து விட்ட அந்த தாலி எப்படி, அந்த அழகான அந்த அப்படியே அழகான பிறைய அம்பாள் எப்படி சூடியிருக்கா, அந்த பிறையே எப்படி இருக்கு அப்படின்னு அப்ப பக்தர் அம்மா வாணி எப்படி நிக்க சாமரம் போடுறாங்க, லட்சுமி சரஸ்வதி எப்படி சாமரம் போடுறாங்க அப்படின்னு ஒரு அவுட்ரோ கொடுப்பாங்க. அது தியான ஸ்லோகம். இந்த மாதிரி நம்ம சைவத்துல அது தமிழ்ல தியான ஸ்லோகம்னு எது சொல்லலாம் அப்படின்னா அந்த குனித்த பருவம் தான். அந்த சுவாமி எப்படி அழகா உட்கார்ந்துட்டு இருக்காரு. குனித்த பருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும். இந்த பொன் முழுவல இந்த இடத்துல சொல்றதுக்கு அதை சொன்னேன். ரொம்ப சிரித்தார், மந்தஹாசமா சிரிக்கிறார். என்னப்பா இப்படி நம்ம போட்டு நிக்கிறீங்களே, உங்களுக்கு இப்ப வேணுமா அப்படின்னு கேட்கற மாதிரி சிரித்தார், கிரித்தார். அப்புறம் பார்த்தார், அவர் ரொம்ப சொல்லினாங்க. திருமாலையை விடை வாகனமாக கொண்டு எரித்தார், புறம் 3ஐயும் எரித்தார், பொறித்தார், பொறிபட செய்தார் சிவபெருமான் முதற் பார்வையினாலே. அந்த முதற் பார்வையினாலே ஒரு கடைக்கண்ணால அப்படி அத்தனை எரிச்சிட்டார் சிவபெருமான். பிணகரித்தோல் உரித்தார். கஜமுகாசுரனான அந்த யானையை, அந்த தோலை பிணகரித்தோல், அதாவது பின் சில பதங்கள்ல பின் கரித்தோல் உரித்தாய், அதாவது அதுக்கு பிற்பாடு கரித்தோல் உரித்தாய், அந்த வரலாறு சொல்ற மாதிரி சொல்றாங்க. பிணகரித்தோல் உரித்தாய் சேர்த்து சில பொருள் எழுதியிருக்காங்க. இப்போ பிணகரித்தோல் உரித்தாய், விரித்தார், தரித்தார். அந்த அதாவது கஜசம்ஹார மூர்த்தின்னு சொல்லி நம்ம பேரூர் மேலை சிதம்பரத்துல பார்த்தோம்னா அந்த அம்பாள் சிலை எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஒரு குரூப் ஆஃப் சிலை, அந்த ஒரு தூணும் சிலை இருக்கு. அதுல கஜசம்ஹார மூர்த்தின்னு ஒரு பெரிய யானையுடைய தலை மிதித்து கொண்டு அந்த யானையில இருக்கிற எறும்பெல்லாம் தூக்கி வீசிட்டு அந்த அந்த தோலை மட்டும், அந்த ரோமத்தை மட்டும் போத்திட்டு சிவபெருமான் நிறுத்தம் ஆடும்படியாக ஒரு சிற்பம். அது கஜசம்ஹார மூர்த்தி. நமக்கு எதிரி எல்லாம் யாரா இருந்தாங்கன்னா அந்த கஜசம்ஹார மூர்த்தியை வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஐதீகம். அதாவது கஜம் அப்படிங்கிறது நம்முடைய அந்த மதங்களை தான் குறிக்கிறது, நம்மளோட மலங்களையும் மதங்களையும் தான் குறிக்கிறது. அதை சம்ஹாரம் பண்ணி கஜமுகாசுரனா அந்த அசுரன் இருந்தான், அவனை சம்ஹாரம் பண்ணார் அப்படின்னு சொல்றாரு. விரித்தார், தரித்தார், பிணகரித்தோல் உரித்தார், விரித்தார், தரித்தார், கருத்தார். இப்ப இந்த வரலாறு புரிஞ்சது. கருத்தோடு, கருத்தார்னா கருத்தோடு மருத்தூர் மதனாரை கரிக்கோலம் இட்டார். இப்போ குமார சம்பவம் ஆகணும். இப்ப அந்த வரலாறு முடிஞ்சது. அதாவது விஷ்ணுபெருமான் என்ன சொல்றார், திருபுரம் எடுத்தார், கஜசம்ஹாரம் பண்ணார். இப்போ 3வது முக்கியமான விஷயம் சொல்லணும், குமார சம்பவம். இப்போ முருகப்பெருமான் பிறக்கணும், சூரபத்மனுடைய ஆட்சி கால முடிவு சூரபத்மனை முக்தி தர வேண்டும் நினைக்கிறார் வச்சுக்கோங்களேன். அப்படி முருகப்பெருமானுடைய அந்த சம்பவம் ஆக வேண்டும். காளிதாசன் ரொம்ப அருமையா சொல்லுவார் அந்த அந்த விவரணங்களை எல்லாம். அம்பாள் எப்படி சிவபெருமான் அப்படி சுத்தஸ்படிக சங்காசமா ரொம்ப அருமையா அந்த தட்சிணாமூர்த்தி கோலத்துல அமர்ந்து சனகாதி முனிவர்கள், சனக சரந்தன முனிவர்களுக்கு அருமையா மௌன உபதேசம் பண்ணி, அவரும் பேசல, அவங்களும் கேட்கல என்னன்னு, மௌனமா சின்முதிரை வைத்துக் கொண்டு அந்த கல் ஆலமரமே அது ரேடியோ ஆக்டிவ் எலமெண்டா மாறி அது அப்படி ஒரு மரம் கல்லாகிறதுக்கு எத்தனையோ அது மரம் செடி மரமாயி அது ஒரு ரொம்ப ஒரு சிறந்த ஸ்திதி ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது கல்லா மாறுதுங்கிறது எத்தனையோ யுகம். அது அந்த கைலாய மலையில அது ரொம்ப கடினமா உட்கார்ந்து தவம்னு சொல்ல முடியாது. அது அந்த சிஷ்யனுக்கும் அந்த குருவுக்கும் உள்ள அந்த ஈடுபாடு அவ்வளவுதான். அது சிம்பிளா ஒரு சின்முதிரை வைத்துக்கொண்டு உட்கார்ந்துட்டார். ரொம்ப அருமையா. ஓம் நம பிரணவாஸ்தாய சுத்த ஞானேகமூர்த்தே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தே நமஹ.
ஓம் நம பிரணவாதாய சுத்த ஞானிகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே அப்படின்னு சுத்த ஸ்பட்டிக சங்காசமா அம்பாளுக்கு எப்படி போய் டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படியே அவளும் சேவிச்சு குவித்தா அழுந்தி நாமும் அஞ்சலி கஷ்டமா அம்பாளும் நிக்கிறா. அது எதையும் டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாருக்கும் இங்க எந்த இதுவும் இல்ல. உலகமே ஸ்தம்பனமா அந்த உபதேசத்தை கேக்குது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல திருமால் போன்ற தேவர்களுக்கு குமார சம்பவம் ஏற்பட்டாதான் இது எல்லாத்துக்கும் முடிவு வரும். அதனால இப்படி இது பண்ணணுமே ஒரு வியாஜமா வச்சு ஒரு எக்ஸ்கியூஸா வச்சு மன்மதனை ஏவி எப்படியாவது நீ கலைக்கணுமப்பா, எப்படி ரதி தேவியை நாங்க பாத்துக்கிறோம், உனக்கு ஆடுது நான் ஆச்சான்னு சொல்லி எல்லாம் தேத்தி மன்மதனை இந்த ஒரு கதை வசமா பாக்கணும். இதுக்கு நிறைய பின்னாடி இருக்கு, அதுக்கான தத்துவார்த்தங்கள்லாம் இருக்கு. ஒரு கதையா சொல்லும் போது இது இப்படிதான் சொல்றது. மதனை இது பண்ணி விட்டு அந்த மதனாரானவர் பயந்து போய் சிவபெருமான் முன்னாடி நின்று அம்பு போடுறார். அப்பேற்பட்ட மன்மதனையும் படைச்சவ சிவபெருமான் தான். அவருக்கு இந்த மாதிரிலாம் இல்ல. அதால அந்த மன்மதனை தகனம் செய்தார். சும்மா குட்டியான்னு சும்மா திரும்பிதான் பார்த்தாராம். கமலாமூர்த்தி மாமி காவலசேபத்தில் சொல்லுவாங்க, ரொம்ப இப்படி குட்டியார் எதிர்த்து சும்மா திரும்பி பார்த்தாரா மன்மதனை. மன்மதன் பொசுங்கியே போயிட்டான், அனங்கனா மாறிட்டான், அவனுக்கு அங்கம் இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அந்த வரலாற்றை ரொம்ப சிறப்பா இந்த இடத்துல அருணகிரி சொல்றார். கருத்தார் மருத்துவ மதனாரை தெண்டலை தேராக கொண்டவர், அதாவது அந்த மன்மதன் தெண்டலை தேராக கொண்டவர், கிளியை வாகனமாக கொண்டவர். அவருக்கு அஸ்திரமே பாத்தீங்கன்னா கரும்பு, தீரும் சொட்டக்கூடிய அந்த கரும்பு அதான் அவருக்கு. மாம்பூ, முல்லைப்பூ, ஜாதிப்பூ, இது போன்ற புஷ்பங்களா இருக்கு. அந்த பஞ்ச பானங்களா வச்சுட்டு இருக்காரு. யாருக்கெல்லாம் அந்த மோகாந்த காரத்தை தூண்டுமோ அவங்க அந்த பஞ்ச பானத்தையும் வீசிடுவார். அப்படி மேகத்தின் மேல போகக்கூடியவனான அந்த தெண்டல் காட்டிலேயே வாகனமாக கொண்டவனான இந்த மதனாரை கரிக்கோலம் விட்டார். அவனை சாம்பலாக போட்டார். சாம்பல் அவனை கரிக்கோலமா போட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு இவர் கரிக்கோலமா இருக்கார். இவர் கரியான சாம்பலை பூசிண்டு ஸ்மசானத்துல இருக்கார் சுவாமி. எல்லாரும் ஒரு நாள் அங்க வருவாங்கிறதுக்காக ஸ்மசானத்துல சுவாமி இருக்கார். அப்படி கரிக்கோலம் விட்டா கணுக்காத முத்தே, உங்க முருகப்பெருமான கொஞ்சம் அருணகிரிநாதன் கணுக்கான முத்தை, கண்மணியே முத்தையனே அப்படின்னு அப்படி ரொம்ப கணுக்கான முத்தே கதிர்காம முற்றார் பெருமாளே. கதிர்காம என்ற தளத்தில் விளங்கக்கூடிய முருகப்பெருமானே உன்னை பசிக்கிறேன் பெருமை வச்சது. அவரு முருகோனே இடத்துல முடிக்கிறார். சில பாடல்கள் தான் முருகோனே தம்பிரானே முடியும். அதுல குறிப்பிட்ட முருகோனேங்கிறது ரொம்ப ரேர். ஒரு விரல் விட்டு என்ன முருகோனே, அதுல இந்த பாடலும் ஒரு பாடல். இன்று ரொம்ப அருமையான இந்த பாடல். இதை நம்ம பாடி பிராக்டிஸ் பண்ணி காப்பி ராகத்துல ரொம்ப எளிமையா அந்த எப்படி முருகப்பெருமானோட வழிபாடு கதிர்காமத்துல எளிமையா நடக்கிறதோ அந்த மாதிரி ரொம்ப எளிமையான ராகத்துல குருஜி அவர்கள் நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கார். அப்படின்னு ஒரு முறை பாடி இந்த பதிவை நிறைவு செய்வோம். அடி ஸ்கிரீன் பிரசன்ட் பண்றாங்கம்மா. சரத்தே உதித்தாய் உரத்தே குதித்தே சமத்தாய் எதிர்த்தே வரும் சூரி. சரத்தே உதித்தாய் உரத்தே குதித்தே சமத்தாய் எதிர்த்தே வரும் சூரி. சரி போன மட்டே விடுத்தாய் எடுத்தாய் தகர்த்தாய் உடற்றான் இரு கூறா. சரி போன மட்டே விடுத்தாய் எடுத்தாய் தகர்த்தாய் உடற்றான் இரு கூற. சிரத்தோடுரத்தோடறுத்தே குவித்தாய் செகுத்தாய் பலத்தார் விருதாக. சிரத்தோடுரத்தோடறுத்தே குவித்தாய் செகுத்தாய் பலத்தார் விருதாக. சிறைச்சேவல் பெற்றாய் வழக்கான முற்றாய் திருத்தாமரை தாளருள்வாயே. சிறைச்சேவல் பெற்றாய் வழக்கான முற்றாய் திருத்தாமரை தாளருள்வாயே. சிறைச்சேவல் பெற்றாய் வழக்கான முற்றாய் திருத்தாமரை தாளருள்வாயே.
புறத்தார் வரத்தார் சரச்சேகரத்தார் புறத்தான் எதிர்த்தே வருபோது பொறுத்தார் பறித்தார் சிரித்தார் எதிர்த்தார் பொறித்தான் உதற் பார்வையினே கரித்தோள் உதித்தார் பிரித்தார் தரித்தார் கருத்தார் மருத்தூர் மதனாரி கரித்தோள் உதித்தார் பிரித்தார் தரித்தார் கருத்தார் மருத்தூர் மதனாரி கதிர்கோலமிட்டார் கண்கான முத்தே கதிர்காமமுற்றார் பெருமாளே கதிர்கோலமிட்டார் கண்கான முத்தே கதிர்காமமுற்றார் பெருமாளே முத்தே கதிர்காமமுற்றார் பெருமாளே கணுக்கான முத்தே கதிர்காமமுற்றார் பெருமாளே சிறை சேவல் பெற்றாய் வழக்கான முற்றார் திருத்தாமரை தாழருள்வாயே கனிக்கோலமிட்டார் கணுக்கான முத்தே கதிர்காமமுற்றார் பெருமாளே கதிர்காமமுற்றார் பெருமாளே கதிர்காமமுற்றார் பெருமாளே 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 கதிர்கோலமிட்டார் கணுக்கான முத்தே கதிர்காமமுற்றார் பெருமாளுக்கு அரஹரோஹர. பெருமாளைவா முருகோனைவா? முருகோனைன்னு சொன்னப்பா. முருகோனே முருகோனே முருகோனேக்கு இப்ப சொத்தமா முருகோனேன்னு சொல்லணும். அப்படி பழக்க தோசையில பெருமாளை படி அடி அடிமா நம்ம பதிவு நிறைவேற்றிக்கலாம். ஆனந்தியா ஐயா இருக்காங்களா? சுவாமி இருக்கேன் சுவாமி. சுவாமி வாழ்த்து பாடல் பாடிங்க சுவாமி. அடி சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்த மடிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க உறைவிடாதீர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆனிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய முன்னை வாழ்க யானை தன்னலங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். கார்த்திக் ஐயா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. இன்னைக்கு எல்லாருக்குமே அலுவல் அதிகமா இருக்கும். நாளை கழிச்சு தீபாவளின்றப்போ எல்லாருமே எவ்வளவு அலுவல்ல இருப்பாங்க. அந்த அலுவல்லையும் ஐயா இந்த அற்புதமான கதிர்காமத்தை திருப்புகளை ரொம்ப அருமையா பாடி கொடுத்து அதற்குரிய விளக்கம் எல்லாம் செய்து கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. வேலுண்டு வினைகளை குழுமம் சார்பாக மிகச்சிறந்த நன்றிகளை உங்களுக்கு பாராட்டுகளையும் அடியும் தெரிவித்துக் கொள்கிறேன் சுவாமி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நமச்சிவாய் நமச்சிவாய். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க சுவாமி. சிவசர். விஸ்தரணமா நம்ம திருப்புகள் அந்த மாதிரி திருப்புகள் எடுக்க முடியல. ஏன்னா எல்லாம் தீபாவளி அலுவல் இருக்கும். அதனால அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். அடுத்த வகுப்புல நம்ம பெரிய திருப்புகளா எடுப்போம். கார்த்திக் ஐயா திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். எப்படி நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து கேட்டு. சௌக்கியமா சௌக்கியம். நீங்க எப்படி இருக்கீங்க? அடியன் நல்லா இருக்கு. அப்பா அப்படி இருக்காங்க? உடம்பு சரியில்லம்மா? நல்லா இருக்காருங்கம்மா. அப்பா நல்லா